போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதோடு உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு என்றும் அன்பு செய்ய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 13 முதல் 14, 30 மற்றும் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடிவிடுவோம். ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவ மலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். தாவீது பகூரிடம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமாயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீதின் மீது, தாவீதின் அரசரின் எல்லா பணியாளர்கள் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல் எறிந்தான். சிமாயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தவை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ?
ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருவாவின் மகன் அபிசாய் அரசிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருவாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீது பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தா என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அப்சாயிடம் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனை என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெஞ்சமின் குலத்தை சார்ந்த அவன் செயலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவரே என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் என்னை மிகுதியாக்கிவிட்டனர். கடவுள் அவனை விட்டுவிட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை திருவார்த்தைகள் 1-20 முடிய. இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறையிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன.
ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1972 ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் இப்போது புனித நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இந்த வார்த்தைகளை உலக மக்களுக்கு அறிவித்தார். அதாவது நம்முடைய திருச்சபைக்கு மிக மிக அவசர நிலையானது வந்திருக்கிறது. ஆகவே என்ன இந்த அவசர நிலை என்று பார்க்கின்ற பொழுது, இவ்வுலகிலே அழகையும் அந்த அழகையினால் வருகின்ற தீமையும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே குருக்களும் துறவியரும் மிக முக்கியமாக பொது நிலையினரும் இந்த தீமையையும் அழகையும் எதிர்த்து அவர்கள் போராட வேண்டும். ஆகவே காலம் கழிந்து விட்டது. ஆகவே மிக விரைவாக இந்த செயலிலே திரு அவை ஈடுபட வேண்டும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் பின்வரும் வார்த்தைகளையும் சொல்லி மக்களிடம் வேண்டினார். அழகை தீயவன் உண்மையானவன். ஆகவே பல தருணங்களிலே இன்றைய காலத்திலே மக்கள் அனைவரும் இந்த பேய் பிடித்தவர்களை பார்த்து, இதோ இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, ஆகவே இவன் மூளை கலங்கி இருக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே இது அவ்வாறு அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலே இருந்த அதே அழகை இன்று நம்மிடையும் இருக்கிறது, நம்மை சோதித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அழகை இவ்வுலகில் உண்மையானவன் உண்மையிலே நிலையாக இருக்கின்றான், அவனை நாம் அழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த அவசர நிலை இன்று பல தருணங்களிலே அவல நிலையாக மாறி இருக்கிறது. காரணம், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த அழகை பேய் பிசாசு இவையெல்லாம் நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றோம். பல தருணங்களிலே குருவானவர்களும் துறவியர் கூட இதை நம்புவதாக இல்லை. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழகை இந்த உலகில் இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த அழகையை அவர் விரட்டியதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே அந்த பேய் பிடித்தவருடைய நிலையை முதலில் நாம் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த மனிதன் தன்னுடைய அடையாளத்தை இழந்தவனாக இருக்கின்றான். He lost his identity. தான் யார் என்று தெரியாத அளவுக்கு அந்த அழகையினுடைய அந்த சீற்றம் அவனுடைய உடலிலே முழுக்க முழுக்க அந்த அழகையினால் விழுங்கியவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவதாக நற்செய்தி சொல்லுகிறது, அவன் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். அது மட்டுமல்ல, கற்களால் தன்னையே காயப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். அப்படி என்றால் பாருங்கள் எந்த அளவிலே அந்த மனிதனுடைய வாழ்வு இருந்தது என்று. அடுத்தபடியாக மிக முக்கியமாக நாம் பார்க்கின்றோம், இந்த மனிதன் கல்லறைகளிலே வாழ்ந்தான்.
இயேசுவின் பிரியமானோர்களே, நற்செய்தி மிக முக்கியமாக மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அந்த மனிதன் கல்லறைகளிலே ஏன் வாழ்கிறான் என்றால் அந்த மனிதனும் இறந்தவனாக அந்த சமுதாயத்திலே கருதப்பட்டான். ஆக ஒரு இறந்த மனிதன் கல்லறையிலே வாழ்வதைப் போல அந்த அலகையின் பிடியிலே இருந்த இந்த மனிதனும் கல்லறையிலே வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இறுதியாக தனிமையிலே வாழ்கின்ற ஒரு மனிதனாக, அது மட்டுமல்லாமல் இறுதியாக இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பன்றிகள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலே வாழ்கின்றவனாக இருக்கின்றான். ஊதாரி மைந்தன் ஊமை நமக்கு அனைவருக்கும் தெரியும் எவ்வாறாக இறுதியிலே பன்றிகளை மேய்க்க அந்த மகன் சென்றான் என்று. ஆகவே ஒரு கீழ்த்தரமான, ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அலகையின் பிடியில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் எதிர்கொள்ளுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, முதல் யோவானுக்கு எழுதிய முதல் திருமகன் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் இவ்வாறாக நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலகையின் செயல்களை தொலைக்கவே இவ்வுலகிற்கு வந்தார். ஆகவே எங்கெல்லாம் இந்த அலகையினுடைய சிற்றம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தீயவனினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதோ, மனிதர்களை தாக்குகின்றானோ, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருந்து அந்த அலகையை துரத்தி விடுபவராக, வீழ்த்துகின்ற ஆண்டவராக என்றுமே இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் அந்த பேய் பிடித்தவர் அங்கே ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகள், கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வேண்டாம் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் மிக ஆக்ரோஷத்தோடு, கோபத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தீய ஆவியே அவனை விட்டு போ என்ற வார்த்தைகளை சொல்லி அந்த தீய ஆவியை விரட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் லகியோன், அதாவது நாங்கள் பலர். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த லகியோன் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதல் நூற்றாண்டிலே ரோமையர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த ரோமை காலாட்படையிலே இருந்த ஒரு குழுவை குறிப்பதாக இருக்கும். ஏறக்குறைய 5000 முதல் 6000 படை வீரர்கள் இந்த காலாட்படை, அவர்கள்தான் லகியோன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த லகியோன் என்று சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய 5000 அல்லது 6000 தீய ஆவிகள் அந்த மனிதனை ஆட்கொண்டதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ரோமை லகியோன் தான் கிபி 70ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் ஆலயத்தை சூறையாடினார்கள். நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று அழித்தவர்களாக இந்த லகியோன் ரோமை படையாக இருந்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லகியோனை அங்கே விரட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தீயவனையும் விரட்டுகிறார். அதே நேரத்திலே ரோமை படை, தீமைக்கு உள்ளானவர்கள் பல தீமைகளை செய்வார்கள் என்று முன்மொழியாக சொல்லுகின்ற வார்த்தைகளாகவும் இது அமைவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த பேய் பிடித்தவன், அந்த லெகியோன் இயேசுவிடம் வேண்டுகின்ற ஒரு வேண்டுதல், எங்களை அந்த பன்றிகளுக்குள்ளே அனுமதியும். ஆகவே ஆண்டவர் அனுமதிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆகவே ஏறக்குறைய 2000 பன்றிகளிலே அந்த தீய ஆவி புகுந்து அனைத்தும் அங்கே இறந்து போவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஊர் ஜனங்கள், மக்கள் இயேசுவிடம் வந்து அந்த இடத்தை விட்டு போ என்று அவரை அங்கிருந்து விரட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக மனிதர்களுக்கு தங்களுடைய வருவாய் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே பன்றிகள் எங்களுக்கு முக்கியம், ஆனால் அந்த மனிதன் அவன் பட்ட வேதனை எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆகவே மனிதனை விட எங்களுடைய வருவாய், எங்களுடைய வருமானம், இதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று இருக்கின்ற மக்கள் ஒரு பக்கம். இன்று உலகம் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே மனிதன் எந்த இழிவு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை, அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்றுதான் நாம் இருக்கின்றோம். ஆனால்
என்னுடைய வருமானம், என்னுடைய செல்வம், என்னுடைய பணம் என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று நான் என் குடும்பத்தை பாதுகாக்கின்றவராக பல தருணங்களிலே நாம் இருக்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தாவீது பல பாவங்களை செய்தான், நம் அனைவருக்கும் தெரியும். இறுதியாக தன்னுடைய மகன் தாவீதை கொலை செய்ய தேடுவதை நாம் பார்க்கின்றோம். பலரும் பலவிதமான தீய சொற்களை தாவீதிடம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் தாவீது அமைதியில் இருக்கின்றார். காரணம், என்னுடைய மகன், அவனை நான் தீண்ட மாட்டேன், அவனுக்கு எந்த தீமையும் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய மக்களுக்கும் எந்த தீமையும் இனிமேல் நான் செய்ய போவதில்லை என்று அமைதியிலே தான் செய்த எல்லா குற்றங்களையும் நினைத்து அதற்காக வருந்துகின்ற தாவீதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் அமைதியில் இருக்கின்ற தாவீது தான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக முக்கியமானவராக இருக்கின்றார். ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? அந்த பேய் பிடித்த மனிதரை போல நாமும் பல தருணங்களிலே கல்லறைகளிலே வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். நமக்கு நாமே கல்லறைகளை கட்டி கொண்டிருக்கின்றோம். என்ன கல்லறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, பாவ கல்லறைகள், அடிமைத்தனம், இந்த கல்லறைகளை நாம் வைத்திருக்கின்றோம். குடி, அதே நேரத்திலே ஆபாச வலைத்தளங்களிலே நம்மை நாமே அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு கல்லறையை இன்று நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம். பணம், புகழ், ஆணவம், அகங்காரம், இழிவு மனப்பான்மை, மனநோய்கள், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இவை இன்று பெரிய கல்லறைகளாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நாமும் கல்லறைகளிலிருந்து அந்த மனிதனாக வெளிவந்து ஆசீர்வாதத்தை பெறுகின்றவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லாம் தீமைகள், அழகையின் அங்கலாய்ப்புகள், நம்முடைய குடும்பத்திலே பில்லி, சூனியம், ஏவல் இவைகள் அதிகமாக இருந்தால், இந்த பிடியிலே நாம் இருந்தால் இன்றைய நாளிலே இயேசுவிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு எல்லாம் வல்லவர், எல்லாம் சாத்தானுடைய அங்கலாய்ப்புகளையும் எதிர்த்து நிற்கக்கூடியவர், வெற்றியை தரக்கூடியவர். அவரிடம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழை எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவோடு ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரார் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவெல்லாம் மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.